அனைவருக்கும் வணக்கம். நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள திருநல்லமங்கை ஈஸ்வரி சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்துல இப்போ முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையோட பிரதிஷ்டை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. சிலை வாங்குவதற்காக உங்களால முடிந்த தொகையை நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கைங்கரியமா இருக்கும். பக்தி ஒளி நேயர்களுக்கு கால பைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன். வணக்கம். இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா கேலண்டர் பின்னாடி போட்டிருப்பாங்க பல்லி விழுந்த பலன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் பல்லி மட்டும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நம்ம ஜுவாலஜி ரீதியா பார்த்தோம்னா முதுகு எலும்பு கொண்ட இன்செக்ட்ஸ், அதாவது பூச்சி வகைகள், இல்ல இன்செக்ட்ஸ் இல்லாம உங்களுக்கு முதல்ல எல்லாமே முதுகெலும்பு இல்லாதது ஊர்வன. ஓகேங்களா? முதுகெலும்பு உள்ளதுன்னு பிரிக்கும் போது இந்த முதுகெலும்பு அல்லாதது, அதாவது வெர்டிப்ரே இன்வெர்டிப்ரேன்னு வாங்க ஜுவாலஜில, முதுகு எலும்பு அல்லாதது ஒலி எழுப்பக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த பல்லி தாங்க. இது ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். பல்லிக்கும் கடவுளுக்கும் அப்படி என்ன பெரிய கனெக்டிவிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி காக்காய்க்கும் மூதாதியர்களுக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கோ, இந்த சனி பகவானோட, கர்மகாரகன் சனி அல்லவா, கர்மகாரகன் தான் சாப்டர் தீத்து கொடுத்து திருப்பி நமக்கு பிறவி இருக்கா அப்படின்னு ஒப்படைச்சு அந்த மோட்சக்காரகனான கேதுவிடம் ஒப்படைப்பதனால்தான் மேஷத்துல கேதுல ஆரம்பிக்குது ஜனனம். சரிங்களா? ஆகையால இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த பல்லி என்ன பண்ணுது, நிறைய பேர் இப்பெல்லாம் என்ன பண்ணாங்க, பல்லி வராம இருக்கிறதுக்கு மயில் இதை வைக்கிறேன் அதை வைக்கிறேன்றாங்க. அப்படி கிடையாது. பல்லி ஒரு வீட்டுல இருந்தாதான் நமக்கும் கடவுளுக்கான கனெக்டிவிட்டியை அவர் உறுதி செய்வார். எப்படி நிறைய பேர் வீட்டுல பாருங்க, போட்டோ ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய பல்லி வளர்ந்துட்டு இருக்கும். இன்னொன்னு, அது எந்த இடத்துல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதோட கலர் அதுக்கேற்ற மாதிரி தான், அந்த என்விரான்மெண்ட் ஏற்ற மாதிரி தான் அது அமையும். டார்க் பிரவுனா மரங்கள்ல மட்டுமே வாழக்கூடியதுக்கு இருக்கும். போட்டோ ஸ்டாண்ட் பின்னாடி இருக்கிறது சந்தன கலரா இருக்கும். சிலது ரொம்ப பெருசாவும் இருக்கும், சிலது குட்டியா நீளமாவும் இருக்கும். இப்ப நம்ம கவுளிய பத்தி போவோம். இப்போ ஒரு நல்ல விஷயத்த பத்தி நீங்க மனசுல யோசிக்கும் போது ஒரு பல்லி கத்துதுன்னு வச்சுக்கோங்க, அது நடக்க போகுதுன்னு அர்த்தம். எப்படி? அது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம சாமி கும்பிடும் போது பல்லி கத்துது அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க என்ன கேக்குறீங்களோ அது கடவுளிடம் சென்று அடைந்து விட்டது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இது பாத்தீங்கன்னா, சிவன் கோயிலுக்கு பின்னாடி சிவனோட கணக்கு எழுதுறவர் உட்கார்ந்து இருப்பாரு. அவர் பேரு கூட சண்டிகேஸ்வரரோ ஏதோன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் சொடக்கு மட்டும் போட கத்துட்டு இருக்காங்க. சரியா? ஆனா என்ன சொல்லணும், எதுக்கு சொடக்க போட்டாங்கன்றது யாருக்குமே தெரியாது. நம்ம சண்டிகேஸ்வரர் இருக்காரு, அவருக்கு பாத்தீங்கன்னா காது கேட்காது. இன்னொன்னு, அவருக்கு வேலையே என்னன்னு கேட்டாக்க, எத்தனை பேர் சேவிக்க வந்தாங்க அப்படின்னு சிவனுக்கு கணக்கு கொடுக்கறதா அவருக்கு வேலையே. இப்போ இங்க என்ன சொல்லணும் அப்படிங்கறது நான் இன்னைக்கு சொல்றேன், கேட்டுக்கோங்க. பார்வதியை பார்க்க வந்தேன், சிவனை சேவிக்க வந்தேன். சரியா? சொடக்கு போட்டு சொல்ல வேண்டியது. ஏன்னா பார்வதி தேவி தாய், தாயிடம் எதையும் கேட்க தேவையில்லை. உனக்கு என்ன வேணுங்கிறத அவள் அறிவாள். சரியா? நீங்க கேட்கவே தேவையில்ல. அந்த தாயை போய் பாத்தீங்கன்னாவே உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியும். அந்த நவக்கோழியும் ஆள்றவ. சரியா? இப்ப சிவன் என்ன நினைப்பாருன்னா, சேவிச்சாதான் சிவன் வரம் கொடுப்பாரு. சிவன் எப்ப வரம் கொடுப்பாரு? தவம் இருந்தா வரம் கொடுப்பாரு. சிவன் சேவைய பண்ணி அவர் சிவனடியாரா ஆனா வரம் கொடுப்பாரு. இப்ப சண்டிகேஸ்வரருக்கு வேலை என்னன்னா, ஃபர்ஸ்ட் தாயார பார்த்துப்பட்டு அதுக்கப்புறம் சிவனை சேவிக்க வந்தவங்க எத்தனை பேருன்னு கணக்கு சொல்றதுதான். இப்ப வந்தவங்க போய் சொடக்கு போடுறது இதத்தான் சொல்லிட்டு போனோம். நம்மக்கள் என்ன பண்றாங்கன்னா, சொடக்க மட்டும் போடுறாங்க. பல பேரு அவர்கிட்ட போய் வேண்டுதலை சொல்றாங்க, அவர் யாருன்னே தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. சோ பல்லியோட கவுளியும் பாத்தீங்கன்னா இதன் சம்பந்தம் தான். ஒலி எழுப்புதல் கணக்கு அங்க போகுது. யாருக்கு? இறைவனிடம் சேருது. இதை நமக்கு எப்படி தெரிவிப்பார் இறைவன்? இறைவன் நம்மிடம் நேராக பேசுவதில்லை. இறைவன் தன் வாகனமாகவே எப்பயுமே என்ன வச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, எலி வரைக்கும் வச்சிருக்காரு பிள்ளையார். சரிங்களா? சோ இப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம வீட்டுக்குள்ள, இப்ப திடீர்னு வீட்டுக்குள்ள ஒரு குரங்கு வந்துருதுன்னாக்க நம்ம பயப்படுறது அடுத்தது இருக்கட்டும். ஆனா அதுக்கப்புறமா நம்ம என்ன நினைச்சு நம்ம இது பண்ணுவோம், ஹனுமாரே ஆஞ்சநேயரே நம்ம வீடு தேடி வந்துட்டாரு நினைப்போமா இல்லையா? கண்டிப்பா நினைப்போம். அந்த மாதிரிதான். சோ இதுக்கான வைப்ரேஷன் பொதுவாக காட்டி கொடுப்பது. இப்ப மத்த மாடு இந்த இதெல்லாம் வாகனமா சிவன் வச்சிருக்காருன்னா நம்ம வீட்டுக்குள்ள அது சத்தம் போட்டு போக முடியாது இல்லையா? ஒரு மாடு மான் வீட்டுக்குள்ள சொல்லிட்டு போக முடியாது இல்லையா? நீங்க பேசுறதெல்லாம் கேக்குறாரு கடவுள்னு. பல்லியால மட்டும்தான் எந்த இடத்துலயும் டிராவல் பண்ண முடியும்.
நீங்க உயரமான வந்து ஒரு படங்கள் வச்சிருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் அது வந்து தன் கவலி மூலியமாக உங்களுக்கு நீங்கள் நினைப்பது பாசிட்டிவாக இருக்குமா, நெகட்டிவா அது நடந்துருமான்றது கவலி மூலியமாவே நமக்கு தெரியப்படுத்தும். உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல வாழ்ந்து ஒருத்தர் மரண படுக்கையில இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா, எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஜோதிடர் வந்து அணுகி கேட்பாங்க, என்னங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்பாக்கு ஆயுள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து சொல்லிக்கலாம். நாங்க என்ன பண்ணுவோம்னு கேட்டாக்க, அதிகாலையில் எழுந்து அந்த ஜோதகத்தை வைத்து பிரம்மனிடம் வழிபட்டு கேட்கறது தான் எங்களுக்கு முறை. இந்த சிவன் அடி போய் இல்லைன்னா இந்த பெருமாளிடம் போய் இந்த ஆத்மா வந்து சாந்தம் அடையக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருச்சா வந்துருச்சான்னு இப்ப கவுளி தான் எங்களுக்கு சொல்லணும். சரிங்களா? எப்படியாவது ஒரு விதத்துல கடவுள் எங்க கிட்ட கனெக்ட் ஆகி அதை சொல்லும் போதுதான் அதை தேடி வந்து இருக்கிறவங்க அந்த குடும்பத்துக்கு நாங்க போய் இந்த டீட்டெயில கொடுக்க முடியும். இல்லைங்க அவர் நீங்க வந்து கொஞ்சம் டைம் எடுங்க, அவர் வந்து வந்துருவாருங்க, சரியாய் வந்துருவாருங்கன்னு சொல்லலாம். இல்லைங்க அவர் 90+ ஆல்ரெடி வந்து அவரே வந்து தன்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு கடவுள் கூட போய் சேர்றதுக்கு அப்படின்னு தாங்க கவுளி வருதுங்கிறதையும் வந்து அந்த அதிகாலையில அந்த ஜாதகத்தை வச்சு நாங்க பார்க்கும் போது இந்த விஷயங்களையும் சேர்த்து வைத்துத்தான் ஒரு ஜோதிடர் அதற்கான விடையை அளிக்க முடியும். நாம இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பல்லி அதனுடைய அவசியம், அது என்ன நம்ம கம்யூனிகேட் பண்ணது எல்லாத்தையும் பார்த்தோம். நன்றி, வணக்கம்.